மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில குரு ஒருவர் தனது தலைமை சிஷியனை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு வழிமுறையை கையாண்டார். அதாவது அந்த குருகுலத்தில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் வாழைப்பழத்தை கொடுத்து யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். எல்லா மாணவர்களும் ஒரு மரத்தின் அடியிலோ அல்லது மரத்திற்கு பின்பக்கமாகவோ சென்று யாருக்கும் தெரியாமல் தனித்தனியாக வாழைப்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். மாணவன் மட்டும் வாழைப்பழத்தை சாப்பிடாமல் பார்த்து கொண்டே இருந்தான். பின்பு அந்த மாணவன் குருவிடம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழைப்பழத்தை திருப்பி கொடுத்தான். குரு ஏன் என்று கேட்டதற்கு, எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கும் பொழுது நான் எவ்வாறு யாருக்கும் தெரியாமல் உண்பது என்ற மாதிரி கேட்டான். குருவுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. தனக்கு சிஷ்யன் கிடைத்து விட்டான் என்றது. குருவும் எல்லா மாணவர்களையும் அழைத்து இந்த கதையை கூறினார். அப்பொழுது எல்லா மாணவர்களும் அவரை தலைமை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டனர். அந்த மாணவனின் பெயர்தான் கனகதாசர். நாமும் கனகதாசரின் பக்தியை கொண்டு கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒழுக்கத்துடன் வாழ்வோம்.